من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار قال النبي صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي الا بالله عليه توكلت واليه منيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எத்தனையோ செயல்களை கடந்து சென்று விடுகிறோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் பல நேரங்களில் அது நன்மையா தீமையா என்பது கூட தெரியாமல் நாம் செய்து விடுகிறோம். சில செயல்கள் நம்முடைய இம்மை மறுமை வாழ்வோடு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் நாம் அதனை பெரிதும் அலட்சியப்படுத்துகிற ஒரு முக்கிய பொருளாக கடந்து விடுகிறோம். அவற்றில் மிக முக்கியமானது ஜுல்ம், அநீதம். அநீதம் என்பது அது எந்த விதத்தில் இருந்தாலும் அது நம்முடைய இம்மை மறுமையின் வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்ன அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநீதங்களை விட்டும் பாராமுகமாக இருக்கிறான் என்று நபியை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் நிலை கொட்டிக் கொள்ளும் மறுமை நாள் வரை அவர்கள் தாமதிக்கப்படுகிறார்கள். மறுமை நாள் வரும் பொழுது அவர்களுக்கான அநீதிகளுக்கு அல்லாஹ் தஆலா பழி தீர்ப்பான் என்று கூறுகிறான். அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல்ம், அநீதியின் விளைவை குறித்து கூறும் பொழுது இத்தகு துல்ம, அநியாயங்களை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன துல்ம, அநீதங்கள் என்பது துலுமாத்துன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே பல இருள்களுக்கு காரணமாக ஆகிவிடும். பொதுவாக துல்ம், அநீதம் என்ற வார்த்தையை கேட்டதுமே நமது சிந்தனை ஒரு பெரிய கொடுமையின் பக்கம் செல்கிறது. யாரோ ஒருவரின் இரத்தம் சிந்தப்படுவது, அல்லது சாமானியர்கள் ஒன்றுமே இல்லாத காரணங்களுக்காக தாக்கப்படுவது, பலகீனமானவருடைய இடத்தையோ சொத்தையோ அபகரிக்கப்படுவது, அல்லது வரலாற்றில் வாழ்ந்த ஃபிரௌன், ஹாமான், நம்ரூத், அலாகுகான் போன்ற கொடுமையான அரசர்கள், மன்னர்கள், நம்முடைய காலத்துக்கு சமீபத்திலே வாழ்ந்த ஹிட்லரின் அநியாயங்கள், இவையெல்லாம் நினைவுக்கு வருகிறது. இவை மட்டுமே நாம் அநீதிகள் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அநீதியின் எல்லை இத்துடன் முடிந்து வருவதில்லை. அரபி மொழியிலே, ஷரியாத்திலே அநீதி என்பதற்கு மிக ஆழமான பொருள் இருக்கிறது. அரபியிலே சொல்வார்கள், இன்ன துல்ம வதஅஷை ஃபீ கைரி மௌதுஇஹி. எந்த ஒரு விஷயம், ஒரு வார்த்தை அல்லது உரிமைக்குரிய ஒன்றை அதனுடைய இயற்கையான அமைப்பை விட்டும் மாற்றி அதற்கு தகுதியில்லாத இடத்திலே அதை வைப்பது அநீதியாகும். ஒரு பொருளையோ அல்லது ஒரு வார்த்தையோ நாம்
தகுதியான இடத்தில் உபயோகிக்க வேண்டும். ஒரு பொருளை அதற்குரிய தகுந்த இடத்திலே வைக்க வேண்டும். அல்லது ஒருவருக்கான உரிமை, ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை சரியான விதத்திலே நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கான உரிமையை நிறைவேற்றாமல் அவருடைய உரிமையை வேறொருவருக்கு கொடுப்பதும் அநீதி என்று இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தருகிறது. எங்கெல்லாம் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் வகுத்த இந்த நெறிகள் மீறப்படுகின்றதோ அங்கெல்லாம் அநீதி தலைவிரித்தாடும். அநீதியின் குறித்து ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் குறிப்பாக அநீதியை 3 வகைகளாக முதன்மைப்படுத்துவார்கள், பிரிப்பார்கள். முதலாவது மிகப்பெரிய அநீதி ஷிர்க், இணை வைத்தல். அல்லாஹ் தஆலாவுக்கு இணையாக வேறொரு கடவுளை, வேறொரு இறைவனை கற்பித்தல். அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்தை, தன்மையை வேறொருவருக்கு கொடுப்பது. இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும். அவனை விடுத்து வேறொரு இடத்திலே உதவி தேடுவதும் வேறொரு சிலைகளையோ அல்லது கடவுளையோ வணங்குவது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் கோபம் விளைவிக்கக்கூடிய செயல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிக பெரும் அநியாயம், இது நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்கிறான். ஒரு இஸ்லாமான ஒருவர் வேற்று மதத்தவருடைய ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களிலே, கோயில்களிலோ சர்ச்சுகளிலோ சென்று அவர்களுடைய அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டு அந்த அனுஷ்டானங்களில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய அநீதம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக மத நல்லிணக்கம் என்கிற பெயரிலே சர்வசாதாரணமாக அடுத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்கிறார்கள். செல்லலாம், தவறில்லை. ஆனால் அங்கு உள்ள அனுஷ்டானங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, கையெடுத்து கும்பிடுறது, இதுவெல்லாம் மிக பெரும் அநீதம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். சும்மா சென்று சும்மா போயிட்டு அங்கே கையெடுத்து கும்பிடுவது மிகப்பெரிய பாவம். சில பேர் நியத் வைத்து கொண்டே அங்கே போனால் சரியாகும் அப்படின்ட்டு சில கோயில்களுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த சிலைகளை புர்கா அணிந்து கொள்ளக்கூடிய பெண்கள் வலம் வருகிறார்கள், சுற்றி வராங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிக பெரும் அநீதம் என்பதாக சொல்கிறான். இரண்டாவது, தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொள்வது. அது என்ன தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொள்வது? பெரும் பெரும் பாவங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இம்மை வாழ்க்கையை வீணடித்துவிட்டு மறுமையில் நரகத்திற்கு தயாரானவராக தம்மை ஆக்கிக் கொள்வது. விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவது கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது கொடுப்பது, இது போன்ற பாவ செயல்கள் மிகப்பெரிய பாவங்கள். இவையெல்லாம் ஒரு மனிதன் நேரடியாக நரகம் செல்வதற்கு காரணமானவை. இவற்றை செய்வதும் மிக பெரும் பாவம், அநீதம் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. மூன்றாவது முக்கியமானது சக மனிதர்களின் உரிமையை பறிப்பது, ஹுகூக்குல் இபாத் என்று சொல்வார்கள். பிற மனிதர்களின் உயிர், உடல், பொருள் பங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்திலே நடந்து கொள்வதும், நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதும், உளவியல் ரீதியாக ஒருவரை துன்புறுத்துவதும், அவரின் உரிமையை பறிப்பதும் மிக பெரும் அநீதம் என்று இஸ்லாம் வகைப்படுத்துகிறது. இன்றைய நம்முடைய சமூகத்திலே மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அநீதி என்பது வெறும் உடல் ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ இருக்கக்கூடிய பாதிப்புகளோடு மட்டும் நாம் சுருக்கிக் கொள்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய சந்தைகளிலும், நம்முடைய அலுவலகங்களிலும் அரங்கேறும் பல அநீதிகளை நாம் பாவமாக கருதுவதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கு வேறு பெயர்களை கூறி அதனை நாம் நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். சில அநீதிகளை நாம் இதை குடும்ப வழக்கம் என்று சொல்லி கடந்து விடுகிறோம்.
சிலவற்றை சமூக பாரம்பரியம் என்று நாம் சுருக்கிக் கொள்கிறோம். சில ஏமாற்று வேலைகளை வியாபார யுக்தி என்றும் சாமர்த்தியம் என்று கூறி நழுவி விடுகிறோம். பிறரின் உரிமையை பறிப்பதை சந்தர்ப்ப சூழ்நிலைங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மழுப்பலாக கூறி நாம் கடந்து விடுகிறோம். ஒரு பாவத்திற்கு வளமை என்ற லேபிளை ஒட்டி கொள்வதால் அது பாவம் இல்லை என்றோ அல்லது அந்த பாவத்தின் வீரியம் குறைந்துவிடும் என்றோ நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இது மிக ஆபத்தான போக்கு. ஒரு தீமையை தீமை என்று நினைத்தால்தான் அதிலிருந்து மீண்டு தௌபா செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு பிறக்கும். நாம் ஒரு தீமையை செய்கிறோம், அதை தீமை என்று கூறாமல் அதற்கு வேறு பெயர்களை கூறி வளமை என்றோ அல்லது குடும்ப பாரம்பரியம் என்றோ அல்லது வியாபார உத்தி என்றோ ஏதாவது ஒரு பெயரை சொல்லி சமாளித்து அந்த தீமையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். காலம் முழுக்க அந்த தீமைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அது குறித்து எந்த விதமான கவலையோ அது தீமை என்ற உணர்வும் இல்லாமல் நம்முடைய அமல்களை நாம் மீனெடுத்துக் கொண்டிருப்போம். இது குறித்து தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லதீன வல்ல சஹீஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, எத்தனையோ பேர் உலக வாழ்க்கையிலே அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம நல்லதுதான் செய்கிறோம், நன்மைதான் செய்கிறோன்ட்டு. நன்மை செய்கிறார்கள், அதனோடு சேர்த்து பல அநீதங்களை செய்து விடுகின்றார்கள். அந்த அநீதங்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வீணடித்து விடுகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அநீதங்கள் பல தளங்களிலே அரங்கேற்றப்படுகின்றது. முதலாவது குடும்ப அமைப்புகளில், வீடுகளில் நடைபெறக்கூடிய அநீதங்கள். மனைவி மக்களிடம், உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நிகழ்த்தப்படக்கூடிய அநீதங்களின் முதல் பட்டியலிலே வருவது வாரிசுரிமை சட்டம், சொத்துரிமை. பொதுவாக சொத்துரிமை என்று வந்தால் பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே முதலிலே பெண்களுக்கும் சொத்து உண்டு என்று கூறிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் சொத்து பங்கிடும் பொழுது சர்வசாதாரணமாக மகளும் சகோதரிகளும் தாய்மார்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சோம், லட்சக்கணக்கில் செலவழித்து கல்யாணம் பண்ணி வச்சோம் என்று சொல்லி அவர்களின் சொத்துரிமை மறுக்கப்படுகிறது. இப்படி மறுக்கப்படுவது நம்முடைய மகள்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொத்துரிமையை நம்முடைய கையிலே கொடுக்கவில்லை. சொத்துரிமையை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வகுத்து வைத்திருக்கின்றான். நான் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் கூட அதனை பிரிக்கும் பொழுது நியாயப்படி பிரிக்க வேண்டும் என்பதற்காக சொத்து யார் யாருக்கு எவ்வளவு போய் சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அழகாக வகுத்து வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன். பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு சம உரிமை உண்டு. ஒலின்னிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர். பெண்களுக்கும் பெற்றோர்கள் விட்டு சென்ற, உறவினர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் இருந்து பங்கு இருக்கிறது என்பதாக குர்ஆன் தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. இந்த வசனம் இறங்கிய பின்னணியில் கூறுவார்கள், ஸஅத் இப்னு அதி என்கிற ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, அவர் இறந்து விடுகிறார். அவருக்கு ஒரு மனைவி, 2 மகள்கள், ஒரு சகோதரர். சகோதரன் இறந்ததும் பெண்களுக்கெல்லாம் சொத்து இல்லை என்று கூறி சகோதரன் அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொள்கிறார். இறந்த அந்த ஸஅத் இப்னு அதியின் மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாயகமே, என்னுடைய கணவரின் சொத்தை எனக்கும் கொடுக்கவில்லை, என்னுடைய மகள்கள் 2 மகள்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சேரவில்லை, மொத்த சொத்தையும் என்னுடைய கணவரின் சகோதரன் எடுத்துக்கொண்டார், எங்களுக்கு ஒரு தீர்வை தாருங்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு
பெற்றோர்களுடைய சொத்திலும் உறவினர்களின் சொத்திலும் எப்படி சம பங்கு இருக்கின்றதோ, அதிலே அவர்களுக்கு உரிமை இருக்கின்றதோ, அதே போன்று ஒலிநிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வண்ணத்தரவும், பெண்களுக்கும் சொத்திலே பங்கு இருக்கிறது. சகோதரிகளாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும் அவர்களுக்கான சொத்தின் உரிமை, அவர்களின் பங்கை கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு வேறு காரணங்களை கூறி நாம் புறக்கணிப்பது மிக பெரும் அநீதம் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய அநீதங்களின் பட்டியலில் முதன்மையானது. இரண்டாவது, நம்முடைய வீட்டிற்கு புதிதாக மனம் முடித்து வரக்கூடிய மருமகள்களின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய கொடுமைகள். மாமியாருக்கு மாமனாருக்கு பணிவிடை செய்வது தார்மீக அடிப்படை நன்மையான காரியம்தான். ஆனால் வீட்டிலே உள்ள நாத்தனார், கொழுந்தனார், வீட்டிலே உள்ள எல்லோருக்கும் ஒரு வேலைக்காரியை போல வரக்கூடிய மருமகளிடத்திலே எந்த விதமான நியாயமும் இல்லாமல், எந்த விதமான கருணையும் இல்லாமல் கொடுமைப்படுத்தி அவர்களிடத்திலே வேலை வாங்குவது அநீதம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்திலே கூறுகிறது. வரக்கூடிய மருமகளை தன்னுடைய மகளாக பார்க்க வேண்டும். அதனால்தான் தமிழிலே அழகாக மருமகள், வீட்டிலே இருந்து வந்த என்னுடைய மகள் என்று நினைக்க வேண்டும். அப்படி எந்த மாமனாரும் மாமியாரும் நினைப்பதில்லை. இப்பொழுது அப்படியே ஆப்போசிட்டாக திரும்புகிறது. மருமகள்கள் மொத்த உரிமையும் எடுத்துக்கொள்கிறார்கள், வீட்டிலே மாமனார் மாமியார்களை மதிப்பதில்லை. இதுவும் நடக்கிறது. இதுவும் பாவம், இதுவும் அநீதி. இரண்டு தரப்பிலும் நடுநிலை நீதம் என்பது இருக்க வேண்டும். இருவருமே இருவரையும் மதிக்க வேண்டும், இருவருக்கான உரிமையை கொடுக்க வேண்டும். அந்த உரிமை மீறப்படும் பொழுது அது அநீதியாக இருக்கிறது. அடுத்து, சமுதாயத்திலே உரையோடி கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாவம் வரதட்சணை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய மக்கள் வரதட்சணையை வாங்குகிறார்கள், கொடுக்கிறார்கள். கேட்டால் அதற்கு கௌரவம் என்ற ஒரு பெயரை சொல்லி தப்பித்து கொள்கிறார்கள். எங்கள் வீட்டுடைய அந்தஸ்து கௌரவத்துக்கு இது கொடுத்துதான் ஆகணும், என்னுடைய பொண்ணை இவ்வளவு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம், நீங்களும் அவ்வளவு கொடுக்கணும் என்று டிமாண்ட் செய்கிறார். ஊரில் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் திருமணம் நடத்தணும், எங்கள் சைடில் இருந்து ஒரு 500 பேர் வருவாங்க, ஒரு 1000 பேருக்கு விருந்து போடணும் என்று பெண் வீட்டாரை நிர்பந்தப்படுத்துவது. காலம் முழுக்க பெண்ணை பெற்ற பெற்றோர்களை கடனாளியாக தத்தளிக்க வைப்பது மிக பெரும் பாவம், அநீதம். லக்ஸரியா இன்னைக்கு கல்யாணம்ன்றது மிக விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக ஆகிவிடும். சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் என்ன செய்வார்கள்? ஒன்றென்று பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி அடைகிறார்கள். எவ்வளவு வீண் விரயங்கள், எவ்வளவு படோடாபங்கள்! திருமணம் என்ற பெயரிலே நிகழ்த்தப்படக்கூடிய ஏழை கூத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரதட்சணை என்ற ஒரு பகுதியில் மட்டும் நான் முடித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி பல அனாச்சாரங்கள் திருமண வீட்டிலே நிகழ்த்தப்படுகிறது. இஸ்லாம் நிக்காஹை எளிதாக்கியிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐஸருன் நிக்காஹி பரக்கத்துன், ஐஸருன் நிக்காஹி அஅலமுஹா பரக்கத்துன். எந்த திருமணம் எளிமையாக நடக்குமோ அல்லாஹ் தஆலா அந்த திருமணத்திலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகளில் திருமணங்கள் முடித்து வைக்கப்படுகின்றது. எந்த வீட்டிலையும் பரக்கத்தில் நிம்மதி இல்லை, அடித்து பிடுங்கப்படுகின்றது வரதட்சணை என்ற பெயரில். 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டு பைக் என்னுடைய பையனுக்கு வாங்கி கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுங்க, 50 சவரன் நகை போடுங்க, இப்படி பேரம் பேசப்படுகின்றது. எல்லா குடும்பங்களிலும், இவங்க குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் இல்லாமல் எல்லா குடும்பங்களிலும் தீன்தார்கள் என்று மார்க்கத்தை கொள்ளக்கூடியவர்களுடைய குடும்பங்களிலும் 50-100 சவரன் நகைகள் தாராளமாக வரதட்சணையாக கொடுக்கப்படுகின்றது. மிகப்பெரிய மண்டபத்தில் திருமணங்கள் நடத்தப்படுகின்றது. திருமணம் என்கிற பெயரிலே பல அநீதங்கள் நிகழ்த்தப்படுகின்றது. இவையெல்லாம் பெண்களின் மீதும் பெண் வீட்டாரின் மீதும் நிகழ்த்தப்படுகின்ற மிகப்பெரும் அநீதம். இதை விட்டும் நம்முடைய சமுதாயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலாவுக்கு பதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இக்கட்டான நிலையிலே நம்மை கொண்டு போய் இந்த நிலையை சேர்த்துவிடும்.
அடுத்து நாம் தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே நடக்கக்கூடிய அநீதங்கள். வர்த்தகர்கள் ஒரு வியாபாரம் செய்வதற்காக, உத்தியோகம் செய்வதற்காக, வர்த்தகம் செய்வதற்காக கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான முதலீடுகளை கொட்டி வியாபாரத்தை செய்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு கீழுள்ள வேலையாட்களை, வேலை செய்யக்கூடியவர்களை அடிமைகளுடன் தரம் தாழ்த்து நடத்துவது மிகப்பெரிய அநீதம். அவர்களுடைய சம்பள தொகைகளை சரியாக கொடுக்காமல் இழுத்தடிப்பது, அல்லது நீ வேலைக்கு சரியா வரதில்லை, நீ வேலை சரியா செய்யறதில்லை என்று சொல்லி அவருடைய சம்பளத்தை குறைப்பது மிகப்பெரும் அநீதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அரதஹு. தொழிலாளியின் வேர்வை உலர்வதற்கு முன்னால் அவர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள். தொழிலாளி அவருடைய வேர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விட வேண்டும். இன்று கூலியை குடிப்பதில் எப்போது தாமதம் நிகழ்த்தப்படுகின்றது. இது தொழில் துறைகளில் நடத்தப்படக்கூடிய அநீதம். அடுத்து வேலை வாய்ப்புகள். ஒரு பதவியை பகிர்ந்தளிப்பது என்று வரும்பொழுது யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்களுக்கு தகுதிகளுக்கு ஏற்ப அவர்களுடைய வேலையை கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு தகுதி இருக்கின்றதா, அவருக்கான வேலையை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று தகுதி பார்த்து எதுவும் நிகழ்த்தப்படுவது கிடையாது. லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைச்சது, லஞ்சம் கொடுத்தா ஒரு வேலை முடிஞ்சது. பெரிய நபர்கள் சிபாரிசு செய்தால் வேலை சுலபமாக முடிந்துவிடும். அல்லது அவர் எனக்கு வேண்டப்பட்டவர், எனக்கு வாரிசு என்ற அடிப்படையிலே வேலை கொடுக்கப்படுகிறது. இதனால் யார் அந்த வேலைக்கு, அந்த தொழிலுக்கு, அந்த இடத்திற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கான தகுதிகள் புறக்கணிக்கப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உய்யாத்தில் அமானத்து ஃபந்ததிருஸ் ஸாஅ. அமானிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கைஃப யுதாதுஹா, நாயகமே அமானிதங்கள் எப்படி பாழ்படுத்தப்படும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிருஸ் ஸாஅ. பொறுப்புகள், அந்த பொறுப்புகள் தகுதியில்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றாட வாழ்க்கையிலே, சமூகத்திலே நடைபெறக்கூடிய பல அநீதங்கள். ஒரு கடை வைக்கிறாங்க, கடை வைக்கும்போது நம்முடைய கடையின் எல்கை எவ்வளவோ அதோடு நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். பிளாட்பாரத்தில் அவர்களுடைய துணிமணிகளை வைப்பது, பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய இடங்களில் துணிமணிகளை வைப்பது, இந்த பிளாட்பாரத்தை அடைத்து அவர்களுடைய கடையை நிறுவுவது அநீதம். அதே போன்று நாம் வீடு கட்டுகின்றோம். நாம் வீடு கட்டும் பொழுது கல் மண்ணை அடுத்தவருக்கு இடையூறு தரக்கூடிய விதத்திலே சாலையிலே, ரோட்டிலே போட்டு வைப்பதும் அநீதம்தான். ஒருத்தர் வீடு கட்டினார்னா அவருடைய தெருவை அப்படியே அடைத்து விடுகின்றார். அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து அவர் வீடை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அல்லது பாதைக்கு எந்த விதமான இடையூறும் அடிக்காத விதத்திலே அவருடைய வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். இன்னொரு மிகப்பெரிய அநீதம், நான் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய அநீதம் என்னவென்றால், வீடு கட்டும் பொழுது நம்முடைய இடத்தில் மட்டும் வீட்டை கட்டிக்கொள்வதற்கு நமக்கு மனது வருகிறது. ஒரு படியை ரோட்டில் வச்சுக்கலாம், பொது வழியில் ஒரு படியை வைத்துக் கொள்கிறார். பக்கத்தில் உள்ள ஒரு வீடு கட்டும் பொழுது அவர் ஒரு படி வைக்கிறாரா, நான் 2 படியை வச்சுக்கிறேன். இப்படி தெருக்களை சுருக்கிக் கொள்வது இதுவும் மிகப்பெரிய அநீதமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானின் 70 கிளைகளில் மிக முக்கியமான கிளை இமாத்தத்துல் அதா அனித் தரீக். பாதையில் இருக்கக்கூடிய கல் மண்ணை எடுத்து ஓரமாக போடுவது. இது இஸ்லாமியர்களின் மிக உன்னதமான பண்பு. இது ஈமானின் ஒரு கிளை என்று சொன்னார்கள். பாதசாரிகளுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய கல் மண்ணை எடுத்து ஓரத்தில் போடுவது ஈமான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த பாதை ஆக்கிரமிப்பித்து எவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றது. எங்கேயாவது போறோம்னா நம்முடைய வண்டியை பார்க் செய்யும் பொழுது யாருக்கு என்ன இடையூறு வரும், இந்த இடத்துல யார் கடந்து செல்வாங்க என்பதை பார்க்கறதில்லை. அப்படியே நடு வழியிலே வண்டியை விட்டு வந்து விடுகின்றோம். இதுவெல்லாம் அடுத்தவர்களுக்கு நாம் தரக்கூடிய அநீதங்கள். அடுத்து ஒளி பெருக்குகள்.
இரவு நேரங்களில் ஒலிபெருக்கிகள் நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணமோ அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியமோ நடக்கும் பொழுது ஒலிபெருக்கியை போட்டுக்கொண்டு அடுத்தவருக்கு இடையூறு அளிக்கக்கூடிய விதத்திலே அதிகமான சப்தங்களை வைத்து ஒலிபெருக்கியை நாம் பாட விடுவது. குழந்தைகள், முதியவர்கள், எத்தனையோ பேருடைய நிம்மதியை நாம் கேட்கின்றோம். அண்டை வீட்டுக்காரர், நம்முடைய அண்டை வீட்டுக்காரருடைய நிம்மதியை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மனு ஜாருஹு பவாயிகஹு. யார் தனது அண்டை வீட்டுக்காரனுடைய தொல்லையில் இருந்து தப்பித்துக் கொள்ளவில்லையோ அவர் உண்மையான முஃமின் அல்ல. அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுத்தார், அவர் உண்மையான முஃமின் அல்ல என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் எவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கை இன்று மிக மோசமான ஒரு அநீதம் என்னவென்றால் சைபர் புள்ளி. ஒருவரை உடல் ரீதியாக துன்புறுத்துவது. அவர் குள்ளமாக இருக்கிறாரு, கட்டையாக இருக்கிறாரு, கருப்பாக இருக்கிறாரு, வெள்ளையாக இருக்கிறாரு, அல்லது ஃபிசிக்கல் சேலஞ்ச், அவருக்கு இருக்கக்கூடிய ஊனத்தை கூறி அவரை இழிவுபடுத்துவது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். இன்றைய சமூக ஊடகங்களில் இது போன்ற பாவங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்த்தப்படுகின்றது. மீம்ஸு, ட்ரோல் என்ற பெயரில் தனி மனிதனுடைய மனதை பாதிக்கக்கூடிய விதத்திலே கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் ட்ரெண்டு. இதுவெல்லாம் ட்ரோலு, மீம்ஸ் என்ற பெயரில் இந்த அநீதங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்படுகின்றது. அல்லாஹு தாலா இது போன்ற பாவங்களை மிக வன்மையாக கண்டிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் யாரையும் பழிக்க வேண்டாம். வலா தல்மிசு அன்புசக்கும், பரிகாசம் செய்ய வேண்டாம். வலா தல்மிசு அன்புசக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்களை சொல்லி அடுத்தவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம். குள்ளன், கட்டையன் என்று சொல்வது அடுத்தவர்களை அசிங்கமான, அருவருப்பான, அவர்களுடைய மனம் கோணக்கூடிய விதத்திலே அவர்களுக்கான ஒரு பட்ட பெயரை சொல்லி அழைப்பது, இதுவெல்லாம் இஸ்லாம் இருக்கக்கூடிய மிக மோசமான, மிக அநியாயமான பாவங்கள் என்பதாக குர்ஆன் வரையறுக்கின்றது. அறியாமை காரணமாக நாம் இது போன்ற பாவங்கள் எல்லாம் சிறிய பாவங்கள் என்று நினைத்து நாம் கடந்து சென்று விடுகின்றோம். ஆனால் மறுமையிலே நம்முடைய நன்மைகள் அனைத்தையும் நாசமாக்கி நாளை மறுமையிலே நம்மை நஷ்டவாளியாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இது போன்ற பாவங்களுக்கு உண்டு. அநீதம் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. நாம் ஒருவரை பற்றி ஒரு சுடு சொல்லும் அல்லது ஒருவருக்கான உரிமையை பறிக்கும் பொழுது அவர் மனம் வெதும்பிவிட்டால் போதும், அவர் வாயை திறந்து பதுவா செய்ய வேண்டும் என்று இல்லை, மனம் வெதும்பிவிட்டால் போதும், அல்லாஹு தாலா அவருடைய பதுவாவை உடனே ஏற்றுக்கொள்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு பல உபதேசங்களை செய்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஆதே, கவர்னர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பொறுப்பை வைத்து நீ யாரின் மீதும் அநீதம் இழைத்து விடாதே. இத்தகை தாவத்தல் மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அந்த பதுவாவிற்கும் அல்லாஹு தாலாவிற்கும் இடையிலே எந்த விதமான திரையும் இருப்பதில்லை. அந்த பதுவா நேரடியாக அல்லாஹுவின் அரிசை சென்று தட்டுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய சகோதரியிடத்திலோ அல்லது மனைவியையோ அல்லது நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடியவருடைய மனதையோ நாம் நோக்கடித்து விட்டு நிம்மதியாக உறங்கி விடுகின்றோம். ஆனால் அவர்கள் நிம்மதி இல்லாமல் இரவிலே அவர்களுடைய அடி மனதில் இருந்து ஒரு கவலை, ஒரு கண்ணீர் சிந்திவிட்டால் அது நம்முடைய இம்மை மறுமையின் வாழ்க்கையை எடுத்து நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்கு அது ஒன்றே போதுமானதாக இருக்கின்றது. நான் நோன்பு நோக்கிறேன், ஹஜ்ஜு செய்கிறேன், பல நன்மையான காரியங்களை செய்கிறேன், இதுவெல்லாம் சிறிய பாவங்கள், இதையெல்லாம் விட்டு அல்லாஹு தாலா என்னை காப்பாற்றிடுவான் என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே சொல்கின்றார்கள், அததுருன மல் முஃப்லிஸ், தோழர்களே,
திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தோழர்கள் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், யாரிடத்துல பணங்காசு இல்லையோ, சொத்து சுகங்கள் இல்லையோ, அல்லது சொத்து சுகங்கள் பறிக்கப்பட்டதோ அவன் தான் திவாலானவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, திவாலானவன் அவன் அல்ல. இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் திவாலானவன் மை யஅதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தின் வஸியாமின், நாளை மறுமை நாளில் தொழுகையோடு நோன்புகளோடு ஹஜ்ஜி ஜக்காத்து போன்ற பல வகையான நன்மைகளோடு நன்மையின் குவியலை எடுத்து வருவான். வயதி வகது ஷத்தமஹாதா, யாரையாவது அவன் திட்டி இருப்பான். வகதஃப ஆதா, யாரையாவது அவன் யாரின் மீதாவது அவன் இட்டு கட்டியிருப்பான். வக்கல மாலஹாதா, யாரினுடைய பொருளையாவது அவன் அடித்து சாப்பிட்டு இருப்பான். வசஃபக தமஹாதா, யாரினுடைய ரத்தத்தையாவது அவன் ஓட்டி இருப்பான். வரபஹாதா, யாரையாவது அநியாதமாக அடித்திருப்பான். அவர்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக வந்து நிற்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பழி தீர்க்கும் விதமாக இவனுடைய நன்மையின் குவியலில் இருந்து அவர்களுக்கு எடுத்து தரப்படும். வஹாதாமின் ஹசனாத்திஹி, இப்படி எடுத்து கொடுத்து கொடுத்து இவனுடைய நன்மை எல்லாம் ஃபைன் ஃபனத் ஹசனாத்துஹு கபலா யுகுலாம் அலைஹி, இப்படி கொடுத்து கொடுத்து அவனுடைய நன்மையே தீர்ந்து போயிடும். இப்போ என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா பார்ப்பான். அவர்களிடத்தில் உள்ள தீமையின் சுமைகளை இவனின் மீது சாட்டப்பட்டு துரிஹ பின்னார், இவன் நரகத்தில் வீசி எறியப்படுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வையிலே நம்முடைய மனைவிக்கோ, நம்முடைய சகோதரிகளுக்கோ, நம்முடைய சகோதரனுக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ நாம் ஏதாவது அநீதம் இழைத்து இருந்தால் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பதில் எந்த விதமான தயக்கம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கான உரிமையை கொடுப்பதாக இருந்தாலும் கூட, சொத்துரிமையாக கூட இருந்தாலும் எந்த உரிமையாக அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விடலாம். இந்த உலகத்திலே நாம் காசு பணங்களை கொடுத்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் நாளை மறுமையிலே எந்த விதமான நம்முடைய நன்மையை தவிர எந்த விதமான சோர்ஸும் எந்த விதமான துணையும் நமக்கு இருக்காது என்பதை நாம் விளங்கி செயல்படுவோமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்த நேரடியார்களாக ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.